நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்தோடைய திரை விமர்சனத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாமா. வினோத்தோடைய டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோடைய ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிற இறுதி படம் தான் இந்த ஜனநாயகன் திரைப்படம். தமிழ் சினிமாவின் ஈடு இணையில்லா கமர்ஷியல் நாயகனாக திகழ்ந்து மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்த நம்ம முதல்வர் விஜயோடைய ஜனநாயகன் எப்போதும் போல மக்களை கவர்ந்தாரா அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோடைய கதைக்களத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கௌதம் மேனனுடைய மகள் மமிதா பைஜு சிறு வயதிலேயே அவங்களுடைய அம்மா இறப்பை கண்டு பயந்த சுபாவம் உள்ளவராக வளர்றாங்க. ஜெயிலராக இருக்கும் கௌதம் மேனனுக்கு ஜெயிலில் இருக்கும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நட்பாகிறாங்க. அவங்களுடைய மகளை, அதாவது கௌதம் மேனன் அவங்களுடைய மகளை ரொம்பவே தைரியமாக இந்த சமுதாயத்தில் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அந்த நேரம்னு பார்த்து எதிர்பாராத விதமாக நம்ம கௌதம் மேனனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அதில் அவர் இறந்து போக மமிதாவை வளர்க்கும் பொறுப்பை நம்ம விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவங்கள இந்த சமுதாயத்தில் ஒரு மிக தைரியமான ஒரு பெண்ணாக வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் மமிதா தெரியாமல் வில்லன் செய்ய போகும் சதித்திட்ட வேலையினுடைய ஒரு ஃபைலை அவங்க வாங்கிட்டு போய் அப்படியே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ வில்லன் கேங் மமிதாவை பிடிக்க, அதுக்கப்புறம் நம்ம தளபதி மமிதாவை மீட்டு இந்த சதி திட்டத்திற்கு பின்னால் யார் இருக்காங்க அப்படின்றத அறிஞ்சிக்கிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் பாருங்க. ஒரு ஆக்ஷன் காட்சி இருக்குது பாருங்க, வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தளபதி அப்படின்றது ஒரு வெறும் வார்த்தை மட்டும் இல்லை. இது தமிழக மக்களுடைய கோடிக்கணக்கானவங்களுடைய ஒரு எமோஷ்னலான ஒரு வார்த்தை தான் இந்த தளபதி அப்படின்ற ஒரு வார்த்தை. இதை நம்ம மே 4ஆம் தேதி அன்றைக்கே மக்கள் நிரூபிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவர் சொல்லலாம், இனிமேட்டு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்றது. ஆனால் அவர் சொல்கிறது தமிழ் சினிமா வர்த்தகத்திற்கு தான் ஆபத்து. ஏன்னா இந்த படத்தை பார்த்திங்கன்னா 52 வயதுலேயும் சும்மா தூள் கலப்புறாரே, ஒவ்வொரு காட்சிக்கும் பயங்கரமாக அசத்துறாரே. அதுலேயும் ரசிகர்களுக்காக அந்த ஒரு நிமிடம் நடன காட்சி இருக்கேப்பா, வேற லெவல். இந்த ஆட்டத்தெல்லாம் இனிமேட்டு பார்க்கவே முடியாதா அப்படின்னு நினைக்கக்குள்ளேயே ரொம்பவே அப்படி நெஞ்சு அடைக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வார்த்தைகளால் சொல்லவே முடியல. ரசிகர்கள் அவருடைய ஆட்டத்தை பார்த்து இனிமேட்டு சினிமாவுக்கு வரமாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கமே அதிகமாக கண்டிப்பாக வரும். அதே போல் ஆக்ஷன் காட்சி, அதே எனர்ஜி, அதுலேயுமே இடைவேளையில் அந்த ஒரு ஃபேக்ட்ரி சண்டை காட்சி, கிளைமேக்ஸில் வர சண்டை காட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடி தூள் மொமெண்ட்டாக தான் இருக்கும். ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம தளபதி போலீஸாக வரும் காட்சி, அதுலேயுமே அவர் இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா அதெல்லாம் பார்க்கக்குள்ள நிறைய கனெக்ட் ஆக முடியுது. ஸோ பர்சனலாக கனெக்ட் ஆகி கண்டிப்பாக ரசிகர்கள் அது எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மமிதா பைஜு, நம்ம தளபதி விஜய்க்கு அடுத்தபடியாக மமிதா பைஜுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான். விஜய் சொல்கிறத கேட்காம சுதந்திரமாக வாழ வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க லவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் அசம்பாவிதங்கள் நடக்கிறது, அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டு நம்ம தளபதி விஜயை அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்றார் போல் தைரியமான பெண்ணாக மாறி கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதுவுமே பயங்கரமாக சிறப்பாகவே இருக்கும். இதெல்லாம் தவிர்த்து நம்ம பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ் இவங்களுடைய கதாபாத்திரம்லாம் ரொம்பவே டீசெண்டாக போகும். ஆஹா ஓஹோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, டீசெண்டான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். பாபி தியோல் கேரக்டர் அவங்க ஏன் இப்படி மாறினார் அப்படின்றதுக்காக ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. ஸோ அது உண்மையாகவே ஒரு கமர்ஷியல் படத்தில் இப்படி ஒரு வில்லனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வைத்தது வினோத் நிஜமாலுமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்டு கிளைமேக்ஸில் நம்ம விஜய் சார் அதிரடி ஆக்ஷன் அதெல்லாம் அதை தொடர்ந்து ரசிகர்களுக்காக வச்சு அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஃபுட்டேஜ் இது எல்லாமே படம் முடியும் போது தளபதி விஜயை கொண்டாட வைக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் முக்கியமாக குழந்தைகளுக்காக பேசப்படும் ஒரு காட்சி இருக்குது. அந்த காட்சியை கடைசியில் இயர் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம குழந்தைங்கள பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் இருக்குது. பிகாஸ் அதெல்லாம் அனைத்து குழந்தைகளும் பார்க்க வேண்டிய ஒரு காட்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதை தவிர்த்து டெக்னிக்கலாக நம்ம அனிருத் அவர்கள் கேட்கவா வேணும் ராக் ஸ்டார். ஸோ கண்டிப்பாக பின்னி பெடல் எடுத்திருப்பார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி பின்னி பெடல் எடுத்துட்டார்.
சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் ஜனநாயகன் விமர்சனமாங்க முக்கியம், இது நம்ம தளபதியோடைய கடைசி படம், இதை கண்டிப்பாக கொண்டாட்டமான ஒரு கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டியது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இந்த விமர்சனம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.